ஓமன் தலைநகரான மஸ்கட் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை ஓமன் சுல்தான் ஹைத்தம் பின் தாரிக் நேரில் வரவேற்ற நிலையில் ஓமன் வாழ் இந்தியர்களும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். மக்களின் வரவேற்பு இந்தியா ஓமன் இடையேயான நீண்ட கால பிணைப்பை உண்மையாக பிரதிபலிக்கிறது. ஓமனில் அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்ட பெயர் மாற்ற மசோதா தொடர்பாக மக்களவையில் நள்ளிரவு வரை காரசார விவாதம் நடைபெற்றது. காந்தியின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவை நடவடிக்கை இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நூறு நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். பெயர் மாற்ற விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எனவும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் குறித்து மாநிலங்களவை எம்பியும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், மகாத்மா காந்தியின் பெயரை காக்கவோ மீட்கவோ வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் 5149 அரசு பள்ளிகள் மாணவர்களே இல்லாமல் இயங்குவதாக மத்திய கல்வி அமைச்சகம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 10க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 65,054 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அறிக்கை தயாரிக்க குழு அமைத்தது திமுக. திமுக எம்பி கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய குழு அமைத்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்காக 3வது நாளாக விருப்ப மனு விநியோகம். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியில் போட்டியிடவும் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை பெற்றனர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியில் தவேக தலைவர் விஜய் இன்று காலை 11 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் காலை 9:45 மணிக்கு கோவை செல்லும் விஜய் சாலை மார்க்கமாக ஈரோடு செல்கிறார். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. திருப்பூர், நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் விஜய் மக்கள் சந்திப்பு இடத்தை நவீன கருவிகளை பயன்படுத்தி வருவாய்த்துறை அதிகாரிகள் அளவீடு செய்தனர். கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்ததாக வருவாய் கோட்டாட்சியர் சிந்துஜா தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் பகுதிக்கு வந்த பிரச்சார வாகனத்தின் முன்பு செல்ஃபி எடுக்க பொதுமக்கள் குவிந்தனர். தவேக தலைவர் விஜய் இன்று மக்களை சந்திக்கும் நிலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் மீண்டும் 1 லட்சம் ரூபாயை நெருங்கி 99,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் என்று அன்புமணி தெரிவித்தார்.
மதுரையில் LIC அலுவலகத்தில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பெண் மேலாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். தீ விபத்தில் சிக்கியவரை காப்பாற்றிய நபர் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் உயிரிழந்த பெண்ணையும் காப்பாற்றியிருக்கலாம் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். திருத்தணி அருகே அரசு பள்ளியின் சுவர் சரிந்து மாணவன் உயிரிழந்த சம்பவம். அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருத்தணி அருகே அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு துறைகள் அலட்சியமாக இருந்தது அம்பலமாகியுள்ளது. பள்ளிச்சுவரை புதுப்பிக்க ரூபாய் 8 லட்சம் முன்கூட்டியே ஒதுக்கப்பட்டது தந்தி டிவிக்கு கிடைத்த பிரத்யேக ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரனின் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் விழாவை ஒட்டி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தனது உத்தரவை அதிகாரிகள் யாரும் மதிக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி GR சுவாமிநாதன் வேதனை தெரிவித்தார். தீபம் ஏற்றும் விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லாதது போல தெரிவதாகவும் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் பாஜக RSSஐ எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மக்கள் அதிகாரம் அமைப்பின் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் உடனடி முன்பதிவை 5000ஆக குறைத்து உயர்நீதிமன்ற தேவசம் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டுள்ளது. போலீஸ் சிபாரிசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேவசம் அமர்வு அனைத்து பக்தர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என எச்சரித்துள்ளது. நாளுக்கு நாள் டெல்லி மக்களை அச்சுறுத்தும் காற்று மாசுபாடு. இன்று முதல் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் அதிகபட்சம் 50% பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் புகை பரிசோதனை சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்க விதிக்கப்பட்ட தடை உத்தரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. புகை பரிசோதனை மையங்களில் சான்றிதழ்களை புதுப்பிக்கவும் புதிய சான்றிதழ் பெறவும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். டெல்லி மற்றும் வட இந்தியாவில் நிலவும் அடர் பனி மூட்டத்தால் அடுத்த சில நாட்களுக்கு விமான சேவை பாதிக்கப்படலாம் என ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப சேவை குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. டெல்லியில் நிலவும் கடும் காற்று மாசு காரணமாக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு 10,000 நிதியுதவி வழங்கப்படும் என டெல்லி அமைச்சர் கபில் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி கடும் பனி மூட்டத்தால் ரத்து செய்யப்பட்டது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கிறது. நான்காவது T20 போட்டி ரத்து செய்யப்பட்டதால் ஆவலுடன் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். டிக்கெட் பணத்தை திருப்பி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அனுமதி பெறாமல் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்றும் காளைகள் துன்புறுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ போராட்ட அறிவிப்பு எதிரொலியாக பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றாக விரைவில் புதிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாக தகவல். அனைத்து அரசு ஊழியர்களும் ஏற்கும் வகையில் நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தில் திருத்தம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வருமான வரி வழக்கில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கட்ட வேண்டிய வரி பாக்கியை செலுத்த தயார் என தீபா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி பாக்கி தொடர்பான கணக்கு விவரங்களை ஜனவரி 12ஆம் தேதிக்குள் அளிக்க வருமான வரித்துறைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சிறப்பு சோதனைகளில் 14 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் பகுதியில் உள்ள கல்குவாரிகளை மூட வலியுறுத்தி 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். விதி மீறல் அடிப்படையில் கல்குவாரி உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் 10 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. பெனாங்கு நாட்டில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட சுமார் 4 கோடி மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மலேசியாவைச் சேர்ந்த பெண் உட்பட 2 வரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜியபுரத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்து போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துருந்தேன். ரயில்வே ட்ராக்கில் போட்டிருந்தேன். அந்த வீடியோ இப்போ எடுத்து எல்லாம் நியூஸ்லலாம் போட்டாங்க. நியூஸில் போடவும் என்னை காவல் ஆய்வாளர் ஐயா ஜியபுரத்துக்கு அழைச்சி அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு. திருச்சியில் ரயில்வே தண்டவாளத்தில் நின்று ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். ரீல்ஸ் வீடியோ வலைதளங்களில் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் போலீசாரின் அறிவுரைக்கு பின் மன்னிப்பு கேட்டார். கர்நாடகாவில் பள்ளி பேருந்தின் கதவு ஓரம் அமர்ந்திருந்த 4 வயது சிறுவன் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வளைவில் பேருந்து திரும்பிய போது தடுப்பு கம்பி இல்லாததால் சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சோகம். சிவகங்கை மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் பக்தர் ஒருவர் LIC பணம் கிடைக்க வேண்டி உண்டியலில் சீட்டு போட்டுவிட்டு சென்ற வினோத சம்பவம் அரங்கேறியுள்ளது. உண்டியல் என்னும் பணியின் போது கிடைத்த அந்த துண்டுச்சீட்டில் தனது LIC பணம் 2 லட்சம் கிடைக்க வேண்டும் என பக்தர் எழுதியிருந்தது பேசு பொருளாகியுள்ளது. அணுமின் உற்பத்தியில் தனியாருக்கு அனுமதி வழங்கும் மசோதா மக்களவையில் காரசார விவாதத்திற்கு பின் நிறைவேற்றம். எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக மசோதா நிறைவேறியது. உத்தரகண்ட் மாநிலம் சாமோலியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் பல வீடுகள் தீக்கிரையாகின. கர்நாடக கடற்கரையில் சீன GPS உடன் பிடிப்பட்ட பறவையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உளவு பார்க்க அனுப்பப்பட்டதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. கன்னட நடிகர் தர்ஷனுக்கு எதிரான கொலை வழக்கில் சாட்சிகள் விசாரணை தொடங்கியுள்ளது. பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்ற முதல் நாள் விசாரணையில் கொலை செய்யப்பட்ட ரேணுகாசாமியின் தாய், தந்தை ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். கோவா நைட் கிளப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழந்த சம்பவம். தாய்லாந்தில் கைது செய்யப்பட்ட நைட் கிளப்பின் 2 உரிமையாளர்களுக்கும் 5 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து மபுசா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் உச்சி மாநாடு பெல்ஜியமின் பிரசல்ஸில் இன்று நடைபெறுகிறது. ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களை கொண்டே போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஐரோப்பிய நாடுகளுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சக கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகளை இளம் பன்றிகள் என புட்டின் விமர்சித்து பேசினார். ரஷ்யாவை அழித்து விடலாம் என்ற இளம் பன்றிகளான ஐரோப்பிய நாடுகளின் திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார். ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணையான ஆரேனிஷ் நடப்பாண்டு இறுதிக்குள் முழுமையாக போரில் ஈடுபடுத்தப்படும் என அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மோதலிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் புதிய ஆயுதங்களை உருவாக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். ஈரானுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பலை அமெரிக்க பாதுகாப்பு படை சிறைப்பிடித்த சம்பவத்திற்கு வெனிசுலா அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. வெனிசுலா எல்லை பகுதியான கரீபியன் கடலில் அமெரிக்க போர் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் விண்வெளி திட்டத்திற்கு சொந்தமான 2 செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. தென் அமெரிக்காவின் பிரெஞ்சு கயானாவிலிருந்து ஏவப்பட்ட நிலையில் செயற்கைக்கோள்கள் திட்டமிட்டபடி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் நாட்டின் போர் விமானங்கள் வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தின. கிறிஸ்துமஸ் மரம் வடிவில் பறந்த 21 போர் விமானங்களை மக்கள் கண்டு ரசித்தனர். உலகிலேயே அதிக மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் போஸ்னியா தலைநகர் சரோயோவோ முதலிடம் பிடித்துள்ளது. வாகனம் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகைகளே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஸ்குவாஷ் இனி ஒரு முக்கிய விளையாட்டாக மாறும் என சந்திப்புக்கு பின் வீரர்கள் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் படத்தின் 2வது பாடலுக்கான ப்ரோமோ வெளியாகியுள்ளது. முழு பாடல் இன்று வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது.